ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்க்க போகிற திரைப்படம் எங்கள் தங்கம். சமந்தாவுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் எங்கள் தங்கம். இந்த படத்தினுடைய டைரக்டர் பிவி நந்தினி ரெட்டி அண்ட் இந்த படத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறவங்க ராஜ் முரளி அண்ட் இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. தர்மேந்திரா கர்கலாவுடைய எடிட்டில் அண்ட் சினிமோட்டோகிராஃபர் ஓம் பிரகாஷ். இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சமந்தாவோடு சேர்ந்து இன்னும் பல கேரக்டர்ஸ் வந்து நடிச்சிருக்காங்க, கௌதமி மற்றும் பலர். அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக ஒரு வீட்டில் வந்து மருமகளாக வரக்கூடிய பொண்ணு எப்படியெல்லாம் இருக்கணும், ஆல்ரெடி எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஆனால் அதுக்கப்புறம் ஃபைனலி என்ன நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் இந்த எங்கள் தங்கம் திரைப்படம். அண்ட் இந்த எங்கள் தங்கம்ன்றது தமிழ் வெர்ஷனில் எங்கள் தங்கம்ன்ற டைட்டில் வச்சுருக்காங்க. அண்ட் தெலுங்குல வந்து மா என்டே பங்காரம் அப்படின்ற டைட்டிலில் படம் வந்து வெளிவந்திருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சமந்தா எடுக்கும் போதே அவங்க வந்து ரொம்ப ஒரு சாரி கட்டிட்டு ரொம்ப ஒரு அமைதியான ஒரு பிள்ளை மாதிரி அப்படி காட்டுவாங்க. பட் ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்களுடைய ஒரு உன்னை பற்றின ஃப்ளாஷ்பேக்லாம் தெரியுமா ஃபேமிலிக்கு அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் பயங்கரமான ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு இதுவாக காட்டுவாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் அவங்களுடைய லவரு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணணுன்றக்காக 2 வருஷமாக அப்பா அம்மா வெயிட் பண்ணாங்க, நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டீங்களேன்ட்டு அவங்க வீட்டில் சம் ஃபெஸ்டிவல் இது நடந்துட்டு இருக்கும்போது வருவாங்க. அதுக்கப்புறமா அவங்கள வந்து ஏற்றுக்கிட்டாலுமே கூட அவங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு சில ட்ரெடிஷன்லாம் இருக்குது. ஸோ மருமகளாக வரவங்க இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணுன்ட்டு அதை பற்றின எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் இருக்கிறாங்க சமந்தா. ஸோ பூஜை பண்ண சொன்னால் பூஜை வந்து எப்படி பண்ணணுன்றது அண்ட் சமையல் செய்யணும், பாட்டு பாடணும், வீட்டு வேலையெல்லாம் செய்யணும், இது எதுவுமே தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஃபேமிலிக்கு இவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, வெளியாட்கள் வந்து ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குதுன்றதையும் தெரிய வருது. ஸோ அதை வந்து எப்படி இவங்க வந்து டேக்கிள் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஏன்னா இவங்க ஆல்ரெடி வந்து ஒரு போல்டான ஒருத்தவங்க, பிரேவான ஒருத்தவங்க அண்ட் ஒரு ஸ்டண்ட் ஒர்க் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக எஸ்பெஷலி ஒரு மருமகளாக ரொம்ப வீட்டுக்கு ரொம்ப அடக்கமான ஒரு பொண்ணாக காட்டக்கூடிய அந்த சாரி லுக்கில் அவங்க எப்படியெல்லாம் ஒன்றொன்றுத்தையும் ஃபேமிலிக்கு தெரியாமல் அவங்க பண்ணுறாங்கன்னு. அண்ட் அவருடைய டீம்மேட் ஒருத்தவங்க வந்து உன்னை பற்றியெல்லாம் தெரியுமா ஃபேமிலியில் சொல்லிட்டியா அப்படின்றாங்க. ஸோ அந்த விஷயம் என்ன அப்படின்ற அந்த ட்விஸ்ட்டு, அந்த ஒரு சீக்ரெட் ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அது ரிவீல் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலி ஃபேமிலி எந்த அளவுக்கு அவங்க வந்து எக்ஸ்ட்ரீமுக்கு போய் காப்பாற்றினாங்களா இல்லையா, இவங்களை வந்து அவங்க ஃபேமிலியில் டோட்டலாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா, இல்லைன்னா இவங்களை பற்றி தெரிய வரும்போது என்ன ஆச்சு அப்படின்றத ரொம்ப அழகாக ஃபேமிலி என்டர்டெய்னராக காமெடி, எமோஷன், ஃபைட்டு எல்லாமே கலந்து கொடுத்துருக்கக்கூடிய படம் தான் இந்த எங்கள் தங்கம். அண்ட் இந்த படத்துக்கு சூப்பராக ஃபுல் ஸ்டோரியை வந்துட்டு சமந்தா அவங்களுடைய ஷோல்டரில் தான் இது வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லணும். இன் அண்ட் அவுட் சமந்தாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா படத்தினுடைய ஹீரோ அப்படின்னு சொல்லணுன்னா சந்தோஷ் நாராயணன். அவருடைய மியூசிக் கதையை வந்து அவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து கொண்டு போயிருக்குது. அண்ட் ஓம் பிரகாஷுடைய சினிமாட்டோகிராஃபி அடிதூளாக இருக்குது. அண்ட் தர்மேந்திரா அவங்களுடைய எடிட் கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலாக இது வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாரு ராஜ் முரளி. அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் அவருடைய வேலையை கரெக்டாக பார்த்துருக்காரு. யார்கிட்ட என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் வாங்கணுமோ அது பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு ஃபேமிலியாக சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போய் பார்த்து என்ஜாய் பண்ணுற விதத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த எங்கள் தங்கம். தியேட்டரில் போய் பாருங்கள்.